இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டுருந்தோங்க. அதில் ஒரு டைட்டில் வச்சிருந்தேன், தற்கூரி ராஜாவும் தருதலை ராணியும் சொல்லிட்டு. அந்த டைட்டில் இன்னமும் வந்து அவங்களுக்கு பொருந்தும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பக்கம் ராணியா இருக்கக்கூடிய சாச்சனாவுக்கு எந்த விதமான ஐடியாஸும் கிடையாது. மண்டைக்குள்ள அந்த பொண்ணுக்கு எதுவுமே கிடையாது. யோசிக்கிறதோ நம்ம என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், அந்த நாட்டை நம்ம அபகரிக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு ஸ்கெட்ச் போடலாம், இப்படி யோசிக்கக்கூடிய ஒரு திறனும் இல்லாத ஒரு ராணி. இன்னொரு பக்கம் ராஜாவா இருக்கக்கூடிய ராணவ், அதுவும் சேம் காலி கிரவுண்டு தான். இவங்களை வச்சுக்கிட்டு இவங்க ஆட்சி பண்ணல, இவங்களை வச்சுக்கிட்டு மற்றவங்க தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா ஆண்கள் அணியில பாத்தீங்கன்னா ராஜகுரு, அப்புறம் ராஜாவுடைய பணியாளு, நம்ம தளபதி, இவங்க 3 பேரோட ஆட்சி தான் அங்க நடக்குது. இந்த பக்கம் சேம் அதே மாதிரி ராஜமாதா, ராஜகுரு, அவங்க தளபதி, இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா, ஒரு பொருள் கொடுக்கிற ஒரு பொருள், நம்ம கிட்ட இருக்க ஒரு பொருளை கூட பாதுகாக்க முடியாத ஒரு ராணியால ஒரு நாட்டை எப்படி பாதுகாக்க முடியும்? இது முதல் கேள்வி. ஏன்னா காலையில் நேத்தே வந்து இவங்களோட பொருட்களை அவங்க திருடுறாங்கன்றது தெரிஞ்சோம். நம்ம இனிமே கவனமா இருக்கணும், நம்ம பொருளை பாதுகாப்பா வச்சுக்கணும், எப்பயுமே நம்ம வந்து அந்த கவனத்தில் இருக்கணும்னு நினைக்காம அப்படியே அசால்ட்டா அதை வச்சுட்டு போக காலையில என்ன பண்றாங்க, வாழை தூக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா பல்லக்குன்னு ஒன்று கொடுக்குறாங்க. இந்த பல்லக்கு இருவருக்கும் பொதுவான ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு பார்வை வருது. ஒரு லெட்டர் வந்து பிக் பாஸ் கொடுக்குறாரு, 2 பேருமே பயன்படுத்தணும், எங்க போனாலும் பல்லக்குல தான் போகணும்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வெளியில வந்து அந்த பல்லக்குல முதல்ல நாங்க கொண்டு போறோம்னு சொல்லிட்டு தீபக் சொல்லும்போது அந்த இடத்துல ராணியோ இல்ல தளபதியோ ஒரு வார்த்தையும் பேசல. என்ன சொல்றாங்க, நீங்க போயிட்டு திரும்ப எடுத்துட்டு வந்து இங்கே வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. அந்த இடத்துல அவங்க யோசிக்கவே இல்லை. பல்லக்கு அவங்க கொண்டு போயிட்டாங்கன்னா நமக்கு கொடுக்க மாட்டாங்க, நம்ம வந்து அதுக்கு விடக்கூடாதுன்ற ஒரு சிந்தனை அவங்களுக்கு இல்லை. ஸோ மைண்ட் ரீதியான சில விஷயங்கள் யோசிச்சு பண்ணணும்னு கேர்ள்ஸ் டீம் பண்றதே கிடையாது. அப்படியே போற போக்குல கேம் விளையாடணும்னு விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்கள் அப்படி இல்லை, ஒரு விஷயமும் ஸ்கெட்ச் போட்டு பண்றாங்க. இப்போ கேர்ள்ஸ் டீம் எதனா ஒன்று பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு சமைக்க போறதுக்கு, தண்ணி எடுக்க போறதுக்குலாம் நீங்க டாஸ்க் பண்ணிட்டு போகணும், இது எங்களுடைய எல்லை, எங்க எல்லைக்குள்ள வர்றதுக்கு நீங்க அனுமதி கேட்கணும், டாஸ்க் பண்ணிட்டு போகணும்ட்டு மஞ்சரி வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற வகையில பசங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பல்லக்கு தூக்கி வச்சுக்கிட்டாங்க. உங்களுக்கு பல்லக்கு வேணும்னா உள்ள வந்து எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டாங்க. ஆனா இது தண்ணி அப்படிங்கிறது பொது சொத்துவாக இருந்தாலும் அது அவங்களோட எல்லை கோட்டுக்குள்ள இருக்கு. அதனால அது வந்து அனுமதி கேட்கணும்னு அவங்க சொல்றது நியாயமான ஒரு விஷயம். இது பிக் பாஸே அனௌன்ஸ் பண்ணி என்ன சொல்றாருன்னா 2 பேருமே பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப 2 பேரும் ஒரு பரஸ்பர புரிதல்ல தான் ஒருத்தர் பயன்படுத்தும் போது அவருக்கு விட்டு கொடுக்கறதும், இந்த சைடு இவங்க பயன்படுத்தும் போது இவங்களுக்கு கொடுக்கறதும் பண்ணணும். ஆனா இதை வச்சுதான் கண்டென்ட்டே பண்ணணும் அப்படின்னு தீபக் சொல்றாரு. தீபக் என்ன சொல்றாரு, அப்பெல்லாம் கொடுக்க கூடாது, இதை வச்சுதான் நம்ம கண்டென்ட் பண்றோம், என்ன நீங்க பண்றீங்க, அப்பெல்லாம் கொடுக்க முடியாது, நீங்க உள்ள வந்தீங்கன்னா வேணும்னா வந்து எடுத்துக்கோங்க, உள்ள வரணும்னா நாங்க கொடுக்குற தண்டனையை ஏத்துக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல நம்ம ராணி வந்து வாய் வச்சுட்டு சும்மா இல்லாம இந்த நாட்டு ராஜா வந்து ஏதோ பேசியிருக்கிறார் போல இருக்கு. ராஜா பேசினாரா இல்ல யார் பேசினாங்கன்னு தெரியல. அப்ப சாச்சனா வந்து ராணியா இல்லாம சாச்சனா வந்து நீ வாயை பொத்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வாயை பொத்துன்னு சொன்னாங்களா வாயை மூடுன்னு சொன்னாங்களான்னு தெரியல. ராணை வந்து வாயை பொத்துன்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு ராணிக்கு அழகான்னு சொல்லிட்டு போட்டு பயங்கரமா கிண்டல் பண்றாங்க. ராணிக்கு அறிவே இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லவும் இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, ராணி எங்க கிட்ட மன்னிப்பு கேட்டா மட்டும்தான் நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. மன்னிப்பு கேட்கறது அப்படிங்கிறது ராணி அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸ்ல இருந்து இறங்கி வந்து மன்னிப்பு கேட்கணும். அது வந்து ஒரு ராணிக்கான ஒரு ஈகோவை அங்க டச் பண்ணும். இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ராஜகுரு நான் மன்னிப்பு கேட்கிறேன், பவித்ரா நான் மன்னிப்பு கேட்கிறேன், ராணி எல்லாம் மன்னிப்பு கேட்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இதனுடைய தொடர்ச்சியா தான் அந்த 2வது ப்ரோமோல நடந்த அந்த சண்டைகள் வரப்போகுது. மற்றவங்கள மன்னிப்பு கேட்க சொல்லும் போது நாங்கள் மன்னிப்பு கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பெண்கள் எடுத்து வைக்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது ஆண்களுக்கு சொந்தமான பல்லக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா நாங்க உள்ள வரல, எங்களுக்கு தேவையே இல்லை, நீங்க வச்சுக்கோங்க. 2 பேருமே எங்க போனாலும் பல்லக்குல தான் போகணும்னு சொல்லும் பொழுது நீங்க அந்த பல்லக்கை கொண்டு போய் அங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அது வந்து எப்படி வந்து சரியா இருக்கும்? பொதுவான ஒரு விஷயத்த நீங்க வச்சுக்கிறீங்க, அதை நீங்க எடுக்கிறதுக்கு வர சொல்றீங்க, வந்தா நாங்க டாஸ்க் பண்ணுன்னு சொன்னா அதை எப்படி நாங்க பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி. ஆக மொத்தத்தில் அது அவங்களோட எல்லை, போறோம்னா அவங்க சொல்றதை செஞ்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. உடனே இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சரி ஓகே அப்படியா, நீங்க இங்க சமைக்க வரும்போதும் நீங்க இங்க எதுக்கு நீங்க இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் நாங்க சொல்ற விஷயத்த நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. உடனே பாய்ஸ் டீம் அதெல்லாம் எங்களால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இது டாஸ்க் மாதிரி போகாம சுவாரஸ்யமா போகாம இவங்க டாஸ்க்குள்ள பர்சனலா தான் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஆண்கள் வெர்சஸ் பெண்கள்ன்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. மஞ்சரி இதுல நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாடு, ஒரு கேப்டனா ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா சொல்றது, இல்ல தளபதியா ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா பேசுறது, இவங்களோட உரிமையை சில இடங்களை விட்டு கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்ட பிறகு அது வேணும்னு சொல்லும் போது பசங்க அதை விட மாட்டாங்க. இன்னொன்று, ஒரு தளபதியா அவங்களோட ரெஸ்பான்சிபிள் தான். என்ன ரெஸ்பான்சிபிள்? மன்னருடைய உடைமைகளையும் பாதுகாக்கணும். சீசன் 6ல இப்படிதான் வந்துச்சு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப கேஷுவலா இருக்கிறாங்க.
அசால்ட்டா வச்சுட்டு போறாங்க. அந்த நேரத்தை பயன்படுத்தி ஆண்கள் வந்து அதை ஆட்டிய போடுறாங்க. இது அவங்க மேல தப்பு நம்மளால சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. நீங்க கேர்லெஸ்ஸா இருக்கீங்க, நீங்க உஷாரா இருக்கணும். அந்த பல்லக்கு கூட நீங்க எடுத்துட்டு போக விட்டுருக்க கூடாது. நீங்க முதல்ல அதுக்கு முன்னுரிமை வாங்கி நீங்க அதை பண்ணிருக்கலாம். இப்ப ஆண்கள் ஆக மொத்தத்தில் அது தப்பு தான். ஏன்னா பிக் பாஸே வந்து லெட்டர் கொடுத்துட்டாரு, அது 2 பேரும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல இந்த பல்லக்க நாங்க தான் வச்சு போகணும் தீபக் சொல்றதும், அந்த தீபக் சொல்றதும், ஆண்கள் அணியினர் சொல்றதுமே தவறு தான். ஆனா இதுக்கு வந்து என்ன ஒரு முடிவுன்னு தெரியல. பயங்கரமா இந்த சண்டை வந்து போய்கிட்டு இருக்கு. நான் இந்த டிசிஷனை உங்ககிட்டயே கொடுக்குறேன். யார் வந்து பண்றது தப்பு? மஞ்சளுடைய கேப்டன்சியும் நல்லா இல்லை, மஞ்சளுடைய தளபதி பதவியும் நல்லா இல்லை, தீபக்கும் ரொம்ப ரூடா போய்கிட்டு இருக்காரு. இதுல யார் நம்ம வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு சொல்லவே முடியல. ஏன்னா டாஸ்கை தாண்டி பர்சனலா தான் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. ஜெஃப்ரியா இருக்கட்டும், ராயனா இருக்கட்டும், ராணவா இருக்கட்டும், இந்த பக்கம் சத்யா அமைதியாவே இருக்காரு, இந்த பக்கம் சாச்சனாவா இருக்கட்டும், அதுக்கப்புறமா பவித்ரா, இந்த சைடு மஞ்சரி, இவங்களும் பர்சனலாக தான் விளையாடிட்டு இருக்காங்க. மற்றவங்களாம் அமைதியாக இருக்காங்க. நம்ம சத்யா இந்த கேர்ள்ஸ் டீம்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மலை மாதிரி இருக்காரு. அவரு கூட ஒரு பேச்சு, நான் வந்து பாய்ஸ் டீம் எதிராக விளையாட போறேன்னு சொன்னவர் அவரு கூட எதுவுமே பண்ணாம அமைதியா நின்று வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆக மொத்தத்தில் போர் அடிக்கிறாங்க. ஒரு டாஸ்க் இவங்களுக்கு செலவு பண்ணி கொடுத்தாலும் அதை சுவாரஸ்யமா பண்ணணும்ன்ற அறிவு இல்லாம போர் அடிக்க வைக்கிறாங்க எல்லாத்தையும். ஸோ இதுக்கப்புறமா தான் இந்த சேரை திருடுறது, அந்த மேட்ரு இந்த மேட்ரு எல்லாமே வரப்போகுது. அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க இந்த விஷயத்துல என்ன நினைக்கிறீங்க? ஆண்கள் செய்வது சரியா இல்ல பெண்கள் செய்வது சரியா? இவங்க பெண்கள் வந்து கவனமா இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அதே கருத்து இருந்தால் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.